நம்மிடமிருந்து நிலத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்ட நிலத்தை அவர்கள் பொது ரோடு கட்டிவிட்டார்கள். நாம் கோர்ட் ஆர்டரில் இயங்குகின்ற ஒரு ஆலயம். அதற்கிணங்க அசையும் சொத்து அசையா சொத்து அனைத்தும் நம்முடைய மானியபஸ்தர்கள், அதாவது ட்ரஸ்டிகள் பேரில் தான் இருக்குது. அந்த வகையில் ட்ரஸ்டிகள் அனைவரும் சேர்ந்து தேவஸ்தானத்தின் தலைவர் என்ற முறையில் நானும் ஒரு மானியபஸ்தர் என்ற மூன்றாவது ஆற்றங்கரை காவடியை பற்றி நாம் எடுத்து சொன்னோம். இது பல ஆண்டு காலமாக இந்த தைப்பூச நேரத்தில் மாத்திரம்தான் நாம் இதை பயன்படுத்துகின்றோம். மற்ற காலங்களிலே இதை நாம் பயன்படுத்துவதில்லை. முதல் அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய தைப்பூச வாழ்த்துக்கள். நம்முடைய மாநிலத்தினுடைய மந்திரி புசார் டத்தோஸ்ரீ அமர்தீன் ஷா அவர்கள் இன்று சாயந்தரம் நம்முடைய பத்துமலை திருத்தலத்துக்கு வருகை தந்தார்கள். இந்த வருகை ஒரு சிறப்பான வருகை, மிக முக்கியமான வருகை. இந்த வருகையின் போது நம் தேவஸ்தானத்துக்கு உள்ள சில பிரச்சனைகளை எல்லாம் அவரிடம் முன்வைத்தோம். அவர் அதற்கிணங்க அவர் கீழ் பணியாற்றுகின்ற முக்கிய அதிகாரிகள் எல்லாம் அழைத்து கொண்டு வந்திருந்தார். உதாரணமாக எம்பிஎஸ் தலைவர் YDP அவர் வந்திருந்தார், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்திருந்தார், இன்னும் ஏனைய முக்கிய இந்த துறைகளை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் அவர் அழைத்து வந்திருந்தார். அதில் முதலாவதாக நாம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கேபிள் கார் விஷயம். அது ஒரு டெம்பரவரி ஆக்குப்பையிங் லைசன்ஸ், டியூவல் லைசன்ஸு எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் கேட்டதற்கிணங்க முதலிலே நாம் அதை நம்முடைய தேவஸ்தானத்து பேரிலே அந்த அப்ளிகேஷனை போட்டோம். அப்புறம் இது முடியாது, இது உங்களோட ROCயில் இல்லை, அதனால் நீங்கள் இப்போ தனியாக போடணுன்னாங்க. அப்போ உங்கள் அனைவருக்கும் தெரியும், நாம் கோர்ட் ஆர்டரில் இயங்குகின்ற ஒரு ஆலயம். அதற்கிணங்க அசையும் சொத்து அசையா சொத்து அனைத்தும் நம்முடைய மானியபஸ்தர்கள், அதாவது ட்ரஸ்டிகள் பேரில் தான் இருக்குது. அந்த வகையில் ட்ரஸ்டிகள் அனைவரும் சேர்ந்து தேவஸ்தானத்தின் தலைவர் என்ற முறையில் நானும் ஒரு மானியபஸ்தர் என்ற வகையில் எனக்கு அந்த பவர் ஆஃப் அட்டர்னியை கொடுத்தார்கள். அதை கோர்ட்டிலும் அதை நாம் ஊர்ஜிதம் செய்து அந்த அப்ளிகேஷனை போட்டோம். திடீரென்று அது தனிப்பட்ட பெயர்கள் இருக்கின்றது, இல்லை அது மீண்டும் அதை பிரசத்துவான் பேருக்கு போட வேண்டும் என்று கேட்டார்கள். அதுதான் இன்று அந்த 2 அப்ளிகேஷனையுமே கொடுத்து, நீங்கள் பிரசத்துவான் தேவஸ்தானத்தினையுமே கொடுங்கள் அந்த அதிகாரத்தை கொடுங்கள் என்று அவர் முன்னிலையில் கொடுத்தோம். அவர் உடனடியாக அதை அங்கீகரித்ததோடு மட்டுமல்லாமல் அது சம்பந்தமான DO அவர்களிடமும் அதற்கான வேலைகளை செய்ய சொல்லியிருக்கின்றார். அதுவும் நமக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. 2வது மல்டிபர்பஸ் ஹால், அதுவும் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். 50 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மிடமிருந்து நிலத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்ட நிலத்தை அவர்கள் பொது ரோடு கட்டிவிட்டார்கள். ஆனால் அந்த நிலம் இன்னும் நம்முடைய பெயர் இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது இருக்கின்ற DO அதனுடைய அந்த வரைபடங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த நிலம் இன்னும் உங்களிடம் இருக்கின்றது என்று சொன்னார்கள். அதுக்கு நான் அழகாக விளக்கமாக சொன்னேன். இந்த கட்டப்போகின்ற இந்த மல்டிபர்பஸ் ஹாலுக்கும் இந்த நிலத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இருக்கின்ற இடத்தில்தான் நாங்கள் இப்பொழுது இந்த கட்டடத்தை கட்டப்போகின்றோம். எனவே இது நீங்கள் அதை அனுமதி வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் இது நாம் நமக்குள் ஏற்பட்டு கொண்ட நீதிமன்றத்தில் ஏற்பட்டு கொண்ட ஒரு ஒப்பந்தத்தை மீறுவதாக இருக்கின்றது என்று சொன்னதற்கிணங்க நம்ம மந்திரி சார் அவர்கள் அது வேறு கதை இது வேறு கதை என்று சொல்லிவிட்டு அதனுடைய அப்ளிகேஷனையும் வாங்கி கொண்டு அதையும் வெகு விரைவில் அங்கீகரித்து கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். அதுவும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம்.
மூன்றாவது ஆற்றங்கரை காவடியை பற்றி நாம் எடுத்து சொன்னோம். இது பல ஆண்டு காலமாக இந்த தைப்பூச நேரத்தில் மாத்திரம்தான் நாம் இதை பயன்படுத்துகின்றோம். மற்ற காலங்களிலே இதை நாம் பயன்படுத்துவதில்லை. ஆனால் இது அசுத்தமாக இருக்குது என்று எல்லாம் சொல்லுகின்றார்கள். சுத்தமாக இருப்பதற்கு வேண்டிய பல வேலைகள் நாம் செய்திருக்கின்றோம். நாளை கூட அங்கே இருக்கக்கூடிய ஆத்தங்கரையில் இருக்கின்ற தார் சாலை தார் ரோடு போட சொல்லியிருக்கின்றேன். இதுவும் பக்தர்களுடைய வசதியாகத்தான் செய்கின்றோம். நீராடுவது என்பது சுத்தமான ஒரு 10-15 குழாய்களை பொருத்தியிருக்கின்றோம். சுத்தமான நீரை நீங்கள் நீராடி விட்டு அங்கே நீங்கள் வேலை வணங்கிவிட்டு அந்த தண்ணீரில் குளித்து விட்டு நீங்கள் காவடி எடுத்து வரலாம். இதெல்லாம் தேவஸ்தானம் உங்களுக்காக செய்கின்றது. அடுத்து மானியம் கேட்டிருக்கின்றேன். மானியமும் அவர் தருவதாக ஒப்புக்கொண்டுள்ளார். அதை அறிவிப்பதாக சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது இந்த பத்துமலையை சுற்றி அவர் சென்று பார்ப்பதற்காக சென்றுள்ளார். சென்று வந்த பிறகு அவருக்கும் நாம் எடுத்திருக்கின்ற முயற்சிகள் அனைத்திற்கும் உங்களுக்கும் நன்றாக தெரியும். இந்த ஆண்டு புதிய மலைக்கூடு பெண்களுக்காகவே கட்டியிருக்கின்றோம். அந்த மலைக்கூடு இன்னும் 2-3 நாட்களில் திறந்து விடப்படப்படும். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அபிவிருத்திகளை தேவஸ்தானம் செய்து வந்ததன் காரணமாகத்தான் அன்றைய பத்துமலை இன்று பக்திமலையாக உங்கள் அனைவருக்கும் காட்சி அளிக்கின்றது. நீங்கள் எல்லோரும் வருகை தந்து சிறப்பித்தவோடு இந்த நியூஸ் எல்லாம் நல்ல விதமாக